சென்னை கொடுங்கையூரில் இளம்பெண் கொலையில் திடீர் திருப்பமாக மதுவில் அதிக அளவிற்கு தூக்க மாத்திரைகள் கலந்து கொடுத்து கொலை செய்த மருத்துவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடிக்கடி ஆண் நண்பர்களை மாற்றி லிவிங் டுகெதரில் வாழ்ந்த இளம்பெண்ணை இளம் மருத்துவர் துடிக்க துடிக்க கொலை செய்தது ஏன்? ஐடிஐ நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததாக கூறப்படும் இளம்பெண் கொலையில் திடீர் திருப்பம். ஆண் நண்பர்கள் பலருடன் லிவிங் டுகெதர் வாழ்ந்து பணம் பறித்து உல்லாச வாழ்க்கை. இளம் பெண்ணால் ஏமாற்றப்பட்ட இளம் மருத்துவர் ஒருவர் வெறிச் செயல். மதுவில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து குடிக்க வைத்து கொன்ற கொடூரம். இளம்பெண் கொலையும் நடுநடுங்க வைக்கும் பின்னணியும் என்ன? திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 26 வயதான இளம்பெண் நித்யா சென்னை கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனியில் பாலமுருகன் என்ற சமையல் கலைஞருடன் லிவிங் டுகெதரில் வசித்து வந்தார். கடந்த 2 தினங்களுக்கு முன் பாலமுருகன் வீட்டிற்கு சென்றபோது நித்யா வாயில் நுரை தள்ளிய நிலையில் மர்மமான முறையில் சடலமாக இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் நித்யாவின் உடலை உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து பாலமுருகனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. நித்யா ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாகவும் மாதம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குவதாகவும் அவரது குடும்பத்தினரை நம்ப வைத்துள்ளார். ஆனால் உண்மையில் அவர் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு ஆண்களுடன் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்தவர் அவர்களின் நகை மற்றும் பணத்தை பறித்து வந்ததாக கூறப்படுகிறது. வீடியோ கால், ஆடியோ கால் என அன்டைமிங்கில் படுபிசியாக இருந்த நித்யா பலரது வாழ்க்கையிலும் விளையாடியதாக தெரிகிறது. அப்படி அவரிடம் சிக்கி பணத்தை பறிகொடுத்தவர்களில் ஒருவர்தான் மருத்துவர் சந்தோஷ்குமார். ஆம், நித்யாவை சந்தோஷ் தான் கொடூரமாக கொலை செய்துள்ளார். 2 மாதங்களாக மருத்துவர் சந்தோஷுடன் நித்யா லிவிங் டுகெதரில் வாழ்ந்துள்ளார். அப்போது அவரிடம் குறிப்பிட்ட பணத்தை கறந்தவர் வேண்டுமென்றே சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிகிறது. பின்னர் பாலமுருகனுடன் கைகோர்த்து லிவிங் டுகெதரில் இணைந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மருத்துவர் சந்தோஷ் பலமுறை நித்யாவை தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார். ஆனால் அது முடியாமல் போனதால் சம்பவத்தன்று நித்யாவை சந்திக்க கொடுங்கையூர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு நித்யாவிடம் நிதானமாக பேசிய மருத்துவர் சந்தோஷ் இருவரும் சேர்ந்து மது அருந்தலாமா என கேட்டுள்ளார். அதற்கு சம்மதம் தெரிவித்த நித்யாவிற்கு அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரையை மதுவில் கலந்து கொடுத்து குடிக்க வைத்துள்ளார். அதில் மயங்கி விழுந்த நித்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்போது நித்யாவின் வீட்டில் இருந்த 25 சவரன் தங்க நகைகளை திருடிய மருத்துவர் சந்தோஷ் தனது உதவியாளரான முஜிபீர் பாஷா என்பவரிடம் கொடுத்து அனுப்பியுள்ளார். இக்கொடூர சம்பவம் வெளியே தெரியவர மருத்துவர் சந்தோஷை போலீசார் கைது செய்தனர். தன்னை ஏமாற்றிவிட்டு வேறு ஒரு நபரிடம் லிவிங் டுகெதரில் இருந்ததால் ஆத்திரத்தில் நித்யாவை கொலை செய்தேன் என மருத்துவர் சந்தோஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர் விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.